விளாத்திக்குளம் பாலியல் படுகொலையிலிருந்தே இன்னும் மீளாத நிலையில் அடுத்த சம்பவம் சேலம் மாவட்டத்தில் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 23/3/2026 இன்று காலை சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் ஒக்கிலிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மணி பழனியம்மாள் ஆகியோரின் மகள் 9ஆம் வகுப்பு மாணவி வீட்டில் தனியாக இருந்தபோது அதே பகுதியை சார்ந்த நல்லசாமி என்பவரின் மகன் சதீஷ்குமார் என்பவர் வீட்டில் தனியாக இருந்த மாணவியை நோட்டமிட்டு அந்த வீட்டுக்குள் சென்று மாணவியை பலவந்தப்படுத்தி பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்துள்ளார். இந்நிலையில் வீட்டினுள் இருந்த இன்னொரு அறைக்கு சென்று மாணவி கதவை உட்புறமாக தாளிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் தகவல் அறிந்து சம்பவ பகுதிக்கு விரைந்த தேவூர் காவல் நிலைய அதிகாரிகள் பிரேதத்தை கைப்பற்றி எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் பள்ளி மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்து வந்தது வெளியாகியுள்ளது. பிறகு பாதிக்கப்பட்ட மாணவி தரப்பில் அவரது பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட சதீஷ்குமார் என்பவர் மீது தற்கொலைக்கு தூண்டுதல், கொலை வழக்கு மற்றும் போக்சோ வழக்கு பதியப்பட்டுள்ளது. மேலும் பிரேதத்தை உடற்கூறு ஆய்விற்காக சேலம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளதாக எதிர்க்கட்சிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் அது முற்றிலும் உண்மைதான் என்பது போல விளாத்திக்குளம், மதுராந்தகம், சேலம் என தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருவது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.